ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சீஸை பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. எப்போதுமே மற்றவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படிங்கிறதுனா அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாகும். சப்போஸ் தப்பு பண்ணுறாங்கனாலும் எடுத்து சொல்லி நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ டோன்ட் கிரிட்டிசைஸ். அடுத்தது கண்டெம் பண்ணாதீங்க. யாரையுமே இவ்வளோதான் அப்படிங்கிறது எடை போட்டுறாதீங்க. எல்லாருக்கும் வளர்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது அவங்களும் பெஸ்ட்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுங்கள். அடுத்தது கம்பேர் பண்ணாதீங்க. உங்களையும் அவங்களையும் எடை போட்டே பேசாதீங்க. தேவையும் கிடையாது. நீங்கள் உங்கள் ஒரு ஸ்பேஸில் க்ரோ பண்ண போகிறீங்க, அவங்க அவங்களோட ஸ்பேஸில் க்ரோ பண்ண போகிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல நாள்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நாள் வரும். ஸோ எப்போதுமே நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். அடுத்தது கம்பீட் பண்ண வேண்டாம். எப்போதுமே ஒரு காம்படிஷனாக லைஃப்பை கொண்டு போக வேண்டாம். நம்ம காம்படிஷனாக கொண்டு போயிட்டே இருந்தோம் அப்படிங்கிறதுனால நம்மளால் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம வச்சுக்கவே முடியாது. ஸோ அது ஒரு ப்ராப்ளமாகவே இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது கண்ட்ரோல் பண்ணாதீங்க. நம்ம எப்போதுமே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் ஒரு க்ரோயிங் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு நம்ம பார்க்கணும். எப்போதுமே ரிலேஷன்ஷிப்ஸில் ஒருத்தங்க இன்னொருத்தங்களை டாமினேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் சார் தான் ஆகும். அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் நீண்ட காலத்துக்கு நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த 5 சியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ரைட்டா? ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க, கம்பீட் பண்ணாதீங்க, கண்டெம் பண்ணாதீங்க, கண்ட்ரோல் பண்ணாதீங்க. இந்த 5 விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும்.